வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். 1992 ஜூன் 20, 21, 22 இந்த 3 நாட்கள் வாச்சாத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நடந்த அநீதிகளை பற்றி நம்ம அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாச்சத்தி கிராமத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க பேசுறோம். வயசுக்கு வந்து 3 மாசம் ஆகுது. என் பிள்ளைலாம் 3 மாசம் என்ன அடி ஒருத்தர் படுத்திருந்தான். 18 பிள்ளைங்களை எனக்கு முன்னால அப்படி கதற படிச்சாங்க. எங்க கிராமத்துல வந்து அன்னைக்கு ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து நீங்க சந்தம் கட்ட திருடுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க, வயசான ஆயாங்க மனசாட்சியே இல்லாம அவ்வளவு ஒரு அடி அடிச்சு சித்திரவதைப்படுத்தி எங்களை ஏரிக்கு கூட்டிட்டு போறாங்க. வாங்க, ஏரியில சந்தம் கட்ட இருக்குது. 18 பெண்களையும் குறிப்பா லாரியில அடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு போய் அந்த ஏரிக்குள்ளதான் எங்களை இவ்வளவு சித்திரவதை, பாலியல் வன்கொடுமை செஞ்சு நாங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். எது கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டோம். வாடின்னா வரணும். ஏங்க இங்கெல்லாம் ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டீங்க, எங்களை வாடின்ற அளவுக்கு இப்படி சொல்றீங்க, நல்லா இருக்குதான். நான் திருப்பியும் உன்னை கேட்டா கவனிப்பியா அப்படியே வாடி, நீ ஒன்றும் பண்ணல. அதே தான் வருது அவன் வாயில. போலீஸும் பாரஸ்டும் அப்படியே வண்டி போச்சு. துப்பாக்கி ஆளுங்க அப்படி வந்தாங்க. சும்மா அங்க வாங்கன்ட்டு சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. எதுக்கு பேசுறேன்னா தான் எங்களை அடிச்சுதான் எழுதிட்டு போனாங்க. அடியா தர்மடி அதெல்லாம் மறக்கவே முடியாது வாழ்க்கையில. அன்றைய காலகட்டத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள், இவர் இந்த பிரச்சனையில் மெயினாக வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, அந்த கிராமத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கே தெரியும். இன்னும் அந்த கேஸ் வந்து நிலுவையில் தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி தாவேக்கால தான் இருக்கிறார். தாவேக்கால இணைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்த தோழர்கள்லாம் இன்றைக்கி 20ஆம் தேதி அவர் கையை குலுக்கி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் அரசியல். மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஏமாளி யார் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இதை மறைக்க நினைக்கிற ஒருத்தருக்கும் சொல்கிறேன், காலத்தால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழர்கள் மனதிலிருந்து எப்போதும் அதை அழிக்க முடியாது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லா போலீஸ்காரங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இதில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் எல்லாருக்கும் இது தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த நாளை யாரும் மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு இழிவு செயல் இது. பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே மக்கள் மேலே இவ்வளோ பெரிய வன்மத்தை காட்டியிருக்கீங்க. இதை யாராலையும் மறக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது.